போனது. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓம்மா தின்னல் இன்னும் வார நான் வாரேன். சரி வைங்க வைங்க. மதர்ஸ் டே நேற்று எல்லாரும் ஸ்டேட்டஸ் போட்டு தள்ளிக்கு எங்களோட ஷரீஃப் பாய் மோட்டிக்கு ஸ்டேட்டஸ் உண்டு. அம்மா அன்பின் உருவம் பாசத்தின் சிகரம் தியாக. ஐயோ திரும்ப போல் ஏம்மா ஒரே ஹோல் எடுத்து நிற்கானம்மா. நான் வாரேன் நான் வீட்டுக்கு வாரேன். டைம் வருவேன். நான் வேலை உண்டு அதான் செல்றதுல வேலை ஒன்று வாரேன். நான் இருங்க வைங்க ஃபோனை வைங்க. சும்மா அலட்டி ஈக்க வேணாம். சின்ன பிள்ளை நான் இல்லை. நான் வருவேன் வீட்டுக்கு. சும்மா ஒரே ஹோல் எடுத்துக்கொண்டு வைங்க. என்ன சார் இப்போ உமாக்கா இப்படி பேசுறதா? உமா பேச நல்லம்மா. அவ்வளோ கஷ்டப்பட்டவங்கள பெத்தெடுத்தா இவ்வளோ இப்படி ஏசுறீங்க? மதர்ஸ் டே ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டு இது உமா ஏசி கொண்டிருங்க. இப்போ அது போலனா நேற்று போட்டது ஸ்டேட்டஸ் போட்டது நேற்று மதர்ஸ் டே இல்லையா? இப்போ நேற்று மட்டும்தான் அவங்கள மதர்ஸ் டே உமா கண்ணியப்படுத்தணும். அப்போ எதனாலும் உமாக்கு கண்ணியம் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க உங்களோட பெற்றோருக்கு சீண்டு கூட வார்த்தையை பாவிக்க வேணும்னு அல்லாஹ் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களோட தாயுடைய காலடியில தான் சொர்க்கம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி கூட இப்படி பேசி கொண்டு நிற்கிறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபி தோழர் கேட்டாரு, யார் ரசூலல்லாஹ், நாங்கள் நல்ல முறையில் உரிமையோடு நடந்து கொள்றதுக்கு, அன்பு காட்டுறதுக்கு, நல்ல முறையில் நடந்து கொள்றதுக்கு யாரு தகுதின்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களோட தாயின்னு சொன்னாங்க. மீண்டும் கேட்டாங்க யாருன்னு சொல்லி. மீண்டும் தாயின்னு சொன்னாங்க. மீண்டும் கேட்டாங்க யாருன்னு சொல்லி. மீண்டும் சொன்னாங்க உங்களோட தாயின்னு சொல்லி. நாலாவது தடவை தான் சொன்னாங்க உங்களுடைய தந்தை என்று சொல்லி. ஹதீஸ்ல விளக்கம் சொல்றாங்க, முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் தாயின்னு சொன்னாங்க சொன்னா, தாய் 9 மாசம் வயிற்றுல சுமந்து இரவு பகல் தூங்காம கஷ்டப்பட்டுக்கிறான். அதுக்காக வேண்டி தான். இரண்டாவது தாய்னு சொன்னா காரணம் பெற்றெடுக்க நேரம் அந்த பிரசவ வலி கஷ்டப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றெடுக்கிற ஒரு தாய். மூன்றாவது தடவை ஏன் தாய்னு சொன்னாங்கன்னு சொன்னா, ஒரு தாய் அந்த குழந்தையை பெற்றெடுத்து இரவு பகல் தூங்காம அந்த தாய் பசியோடு இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்குறா, அந்த பிள்ளைய கவனிக்கிறா, வளர்க்குறா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன்கிட்ட ஒரு சாபித்தோட கேட்டா, யாரும் சொல்லலாம் ஜிஹாதுக்கு செல்றதுக்கு எனக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களோட தாய் உயிரோடு வைக்கிறான்னு சொல்லி. அப்போ உங்களோட தாயோட போய்த்து நீங்க இருங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. இஸ்லாம் ஒரு தாயை அவ்வளோ கண்ணியப்படுத்தி வச்சு, இன்றைக்கு எத்தனை பேர் தாயை கொண்டது கோழி கூட்டில் போட்டுக்கொண்டு, தாயை கொண்டு அனாத ஆசிரமத்தில் போட்டுட்டு அவர் பெரிய ஆளாகி கஷ்டப்பட்ட அந்த தாய் வளர்த்துட்டோன்னே பெரிய சம்பளம் எடுக்கப்போ இவர் தாயை கொண்டது போடுறது. இப்படி ஈக்கப்படாத ஒரு காலம். ஷரீஃப் பாய், உங்களை எல்லாரும் விட்டுட்டு போனாலும் உலகத்தில் உங்களோட மனைவி உங்களை எல்லாரும் விட்டுட்டு போனாலும் உங்களோட தாய் உங்களுக்காகவே நீப்பா. அதுதான் தாயோட பாசம் என்று சொல்கிறது. அந்த தாயை நீங்கள் கேவலப்படுத்தணும். அந்த தாயோட மரியாதையாக நடந்து கொள்ளுங்க. அந்த தாயை கண்ணியப்படுத்திடுங்க. எவ்வளோ இருந்தாலும் உங்களோட தாய்க்கு முன்னுரிமை கொடுங்க. கொஞ்ச நாள் அடிச்சோம் போனது. சரி உங்களோட கவலை எனக்கு விளங்குது. சரி, உங்களோட தாய்க்கு இப்போ இப்பயே போகிற எடுத்து மன்னிப்போனை கேளுங்க. இப்போ மன்னிப்போனை கேட்டு மன்னிச்சு உங்களோட செல்லு எப்பவும் தாயை கண்ணியப்படுத்த பழகுங்க. ஆல்ரெடி பேச மன்னிப்பு கேட்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மன்னிச்சுக்கோங்க பேட்டா. உலகார நான் தெரியாமப்பா உங்களுக்கு நான் பேசுகிறேன். அன்னொருக்கு நான் உங்களுக்கு அடிச்சா வந்த மன்னிச்சுக்கோங்கம்மா. சரிம்மா மன்னிச்சுக்கோங்க. மூலானே உண்மை சொல்கிறேன். இப்போ உங்களை மன்னிச்சிடன்னு சொல்கிறேன். மூலானா எப்போவுமே மன்னிச்சு கொண்டு தானே மீற உள்ள கொண்டுமே சொல்கிறேன்.